ஓகே, நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ட்ரேட் மெட்ரிக்ஸ் காப்பி ட்ரேடிங் செய்வதற்கான அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்று. நீங்கள் முதலாவது போய் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி டெலிகிராம் இருக்குது, ப்ரீமியம் காப்பி ட்ரேடிங்னு அந்த குரூப்பை நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி விடுங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பெனி தந்திருக்கிறாங்க காப்பி ட்ரேடர்ஸுக்காக வெண்டேஜ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற இந்த லிங்க்கை நீங்கள் டேப் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு தேவையான இந்த காப்பி ட்ரேடிங் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். அதன் பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் லைவ் அக்கௌண்ட் என்ற ஆப்ஷன் வரும். இங்கே இமெயிலாலேயோ இல்லை ஃபோன் நம்பராலேயோ உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகலாம். பட் நான் இப்போ உங்களுக்கு இமெயில் அட்ரஸை யூஸ் பண்ணி எப்படி ரெஜிஸ்டர் ஆகிறது என்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இங்கே பார்த்தோன்னா இங்கே கண்ட்ரி ஸ்ரீலங்கா, அதே மாதிரி தான் இமெயில் வந்து ரியல் இமெயிலாக இருக்கணும். ஏன்னா இது ரியல் வெண்டேஜ் அக்கௌண்ட். உங்களோட இமெயிலை இங்கே டைப் பண்ணி விடுங்க. அதற்கு அடுத்ததாக பாஸ்வேர்டையும் டைப் பண்ணி விடுங்க. அதன் பிறகு இவ்வாறாக இண்டிவிஜுவல் என்ற சர்க்கிளில் டிக் பண்ணி விட்டுட்டு அதன் பிறகு பாக்ஸ் 2 இருக்கு பாருங்க, ஐ எம் நாட் அ யூஎஸ் ரெசிடென்ட், ஐ அக்ரின்னு இது ரெண்டையும் டிக் பண்ணி கிரியேட் அக்கௌண்ட்னு கொடுத்து விடுங்க. இப்போ நீங்கள் கொடுத்த இந்த இமெயிலுக்கு வெண்டேஜ் கிளையண்ட் என்ற ஒரு இமெயில் ஒன்று வரும். இந்த கிளையண்ட் போர்ட்டல் எஸ்எஸ் என்றதை நாம் ஓப்பன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா கிளையண்ட் போர்ட்டல்னு ஒன்று இருக்குது, அதன் மேலே டேப் பண்ணி விடுங்க. அதன் பிறகு இவ்வாறாக உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பர் இங்கே டைப் பண்ணி சென்ட் ஓடிபின்னு கொடுக்கணும். இந்த இடத்துல இந்த சென்ட் ஓடிபி நீங்கள் கொடுக்குற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிக்சர் ஒன்று வரும். அதை நாம் ட்ராக் பண்ணணும். இப்போ நான் இந்த பகுதியை இந்த ட்ராகை நான் இந்த பிளாங்க் ஷீட்டில் கொண்டாந்து இப்படி வைக்கிறேன். வச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கலி எங்களோட ஃபோனுக்கு கோட் வரும், நார்மல் எஸ்எம்எஸ். இப்போ போய் நாம் எஸ்எம்எஸ்ஸை பார்ப்போம். NXCOMM வந்திருக்கு பாருங்க, 871 572. இதை நான் போய் அங்கே அப்ளை பண்ணணும். 871 572. இப்போ சப்மிட்னு திரும்ப கொடுத்து விட்டோம்னா இப்போ எங்களுக்கு அடுத்த ஆப்ஷனாக கேட்கும் பர்சனல் டீட்டெயில். இங்கே நாம் எங்களோட இங்கிலீஷ் ஐடி ஒன்று நிச்சயமாக இருக்கணும். அந்த இங்கிலீஷ் ஐடி படி நாம் ரியலாக அந்த ஐடியில் இருக்கிற அவ்வளோ லெட்டரும் பர்ஃபெக்டாக படுற மாதிரி ஃபர்ஸ்ட் நேம், அதே மாதிரி லாஸ்ட் நேம், ஜெண்டர் மேல் ஃபீமேல்ன்றதை நாம் கொடுக்குறோம். அது மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் இங்கே கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கண்ட்ரின்றது ஹைட் ஆகியிருக்கும் பாருங்க, ஆல்ரெடி செலக்டட். ரைட், நேஷனாலிட்டி ஸ்ரீலங்கன் இருக்கு, நான் ஸ்ரீலங்கா என்று யூஸ் பண்ணதுனால ஸோ இங்கே இது அவ்வளோத்தையும் கொடுத்துட்டு நாம் சப்மிட் என்ற பட்டனை கொடுத்து விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஆல்மோஸ்ட் ஆல் செட் டு ட்ரேட்னு இருக்குது. ரைட், இங்கே லைவ் ட்ரேடிங் அக்கௌண்ட், டிபாசிட் முடியும், வித்ட்ராவல் முடியும், ட்ரேட் முடியும், ஓப்பன் லைவ் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓகே, ஓப்பன் அடிஷனல் அக்கௌண்ட் எல்லாமே பெர்மிஷன் இருக்குது. இங்கே நாம் கெட் ஸ்டார்ட்னு கொடுத்து விடணும். இப்போ அக்கௌண்ட்டை செட்டப் பண்ணணும். இங்கே வந்து மெட்டா ட்ரேடர் 5ன்றது தான் இருக்கணும், அது ஓகே இங்கே இருக்குது. அடுத்தது தான் சூஸ் அண்ட் அக்கௌண்ட் டைப் வந்து ஸ்டாண்டர்ட், இதையும் நாம் செலக்ட் பண்ணி விட்டுடணும். அதே மாதிரி இங்கே யூஎஸ்டியில் தான் இது நடக்குது, ஸோ அது நோ ப்ராப்ளம். அண்ட் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா பை டிக்கிங் திஸ் பாக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு பாருங்க, சர்க்கிள், அதை டிக் பண்ணி விடுங்க. டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் என்ற பட்டனை நீங்கள் கொடுத்து விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா யுவர் ட்ரேடிங் அக்கௌண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி செட்டப் பண்ணி வருது. இப்போ நீங்கள் இங்கே வியூ மை அக்கௌண்ட்ன்றதை கொடுத்து விடுங்க. இப்போ நாம் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுவோம். வெரிஃபை யுவர் ஐடென்டிட்டி என்ற இடத்துல நாம் டேப் பண்ணணும். இங்கே கன்ஃபார்ம் யுவர் கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ட்னு கேட்கும். இங்கே நாம் ஆல் அதர் கண்ட்ரீஸ் என்றதை நாம் கிளிக் பண்ணணும். அதன் பிறகு இந்த கண்டினியூ பட்டனை தட்டி விடுங்க. இப்போ இங்கே திரும்பவும் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்கும். இங்கே நாம் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், நேஷனாலிட்டி, டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து கண்டினியூன்னு கொடுக்கணும். கண்ட்ரி ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் டைப் நாம இங்கே செலக்ட் பண்ணணும். இங்கே நான் ஐடி கார்டுன்றதை டிக் பண்ணி கண்டினியூ பண்ணி விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் யுவர் டாக்குமெண்ட்னு கேட்குது. இங்கே நாம் ஃப்ரண்ட் சைட், பேக் சைட் ஃபோட்டோஸை இவ்வாறாக அப்லோட் பண்ணிவிட்டு கண்டினியூன்றதை நாம் டேப் பண்ணி விடணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெரிஃபையிங் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கம்பெனி உங்களோட டாக்குமெண்ட்டை
இந்த இடத்துல தான் செக் பண்ணுறாங்க. நீங்கள் கொடுத்த டீட்டெயில் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருந்தால் யுவர் வெரிஃபை யுவர் ஐடென்டிட்டி இஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். இப்போ உங்களுக்கு ஏலும் இந்த டிபாசிட் என்ற பட்டனை கிளிக் பண்ணி டிபாசிட் பண்ணலாம். இங்கே நாம் டிபாசிட் கொடுத்து ஒரு $10 டைப் பண்ணி பார்த்தோம்னா மினிமம் டிபாசிட் அமௌண்ட் $50 கிளியராக காட்டுது. ஸோ மினிமம் 50 தான் எங்களுக்கு டிபாசிட் பண்ண முடியும். ஆனாலும் நாம் இங்கே காப்பி ட்ரேட் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது $200. ஸோ நீங்கள் $200 டைப் பண்ணி விட்டு கண்டினியூ என்ற பட்டனை கொடுத்து விடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா USDT BEP20, USDT TRC20, USDC Solana இந்த 3 நெட்வொர்க்லையும் எங்களுக்கு டிபாசிட் பண்ணலாம். ஸோ நான் இங்கே செலக்ட் பண்ண போகிறது USDT TRC20. அதை செலக்ட் பண்ணி கண்டினியூ வந்து கொடுத்து விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஹவர்ன்றது இருக்குது. அதாவது நாம் இந்த அட்ரஸ் எடுத்து 1 ஹவருக்கு டிபாசிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா திரும்பவும் நாம் டைப் பண்ணி புதிய அட்ரஸ் ஒன்று எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா டிபாசிட் அட்ரஸ் QR கோடில் முடியும். அப்படியும் இல்லைன்னா TRC20 எங்களுக்கு கீழே காப்பி பண்ணி எங்கட பினான்ஸ் மூலமா நாம ஃபண்டை வித்ட்ரா பண்ணிவிட்டு எங்களுக்கு முடியும் இங்கே பே நவ் என்ற பட்டனை கொடுத்து விடலாம். அதன் பிறகு எங்கட அக்கௌண்ட்டுக்கு இந்த காசு கிரெடிட் ஆகும். தேங்க்யூ வெரி மச்.